வணக்கம். ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்சமான blackcurrant கேக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு பட்டர், 1/2 கப் condensed milk, 1/4 கப்பு ஆயில், 1/2 கப்பு சுகர் பவுடர் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது கூட நான் 1/2 கப்பு மைதா சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சலிக்கும் போது 1/2 கப்பு பேக்கிங் சோடா, 1 கப்பு பேக்கிங் பவுடர் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து சலிச்சு எடுத்து தேவையான அளவுக்கு பால், அதாவது 1/2 கப்பு இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கோங்க. பால் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை நான் கேக் மோல்டரில் எண்ணெய் ஃபுல்லாக தடவிட்டு அதை சுற்றி பட்டர் ஷீட்டு போட போகிறேன். பட்டர் ஷீட் போட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டரை அதுக்குள்ளே விட போகிறோம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா தட்டுங்க. ஃபுல்லாக தட்டிட்டு ஹோல்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ இதை நான் ஒரு மூடி போட்டு டைட் பண்ணுறேன். இந்த ஹோல்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இதை ஒரு 45 நிமிஷம் போல் நான் சிம்மில் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் 1/2 கப்பு இல்லைன்னா 1 கப்பு, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர், இது நார்மல் சுகர் கிடையாது, இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கட்டர் வச்சு ஈவன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கேக் கட்டர் வச்சு பண்ணோன்னா நம்ம ஈவனாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கட்டர் யூஸ் பண்ணுறது. இதை நம்ம 3 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கேக் போர்டில் விப்பிங் க்ரீம் தடவிட்டு கொஞ்சமாக தடவுங்க. ஃபஸ்ட் பார்ட்டு வச்சுட்டு அதில் சுகர் சிரப்பு தடவி போகிறோம். சுகர் சிரப்பு 1/2 டம்ளர் தண்ணியில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கிறது தான். இப்போ ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே நான் விப்பிங் க்ரீம் தடவிடுறேன். இது கேக் கொஞ்சம் அன்ஈவனாக இருந்ததால் நான் சின்னதாக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சின்ன பீஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் பார்ட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் சுகர் சிரப்பு தடவிடுறோம். இது மேலேயும் நம்ம ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வச்சு லெவல் பண்ண போகிறோம். தேர்ட் பார்ட் வச்சு இது மேலேயும் நான் சுகர் சிரப்பு தடவிட்டு விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ராப்பிங் போர்டு இல்லைன்னா இது பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நைஃப் இருந்துச்சுனாலும் இதை வச்சு நம்ம சைடு இந்த ஓரங்களில் லெவல் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஃபுல்லாகவே நம்ம ஈவன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 90% நம்மளுக்கு ஈவனாக கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம இதுக்கு மேலே கிளாஸி டெக்கரேட்டிவ் கிளாஸின்னு வரும். டெக்கரேட்டிவ் கிளாஸி ப்ளூபெர்ரி இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், பேக்கரி ஷாப்பில் நீங்கள் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக இது கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஊற்றி இது ஃபுல்லாகவே நல்லா ஊற்றிட்டு ஈவன் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் ஈவன் அதாவது டெக்கரேட் பண்ணுறதால நான் அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக ஈவன் பண்ண போகிறதில்ல. நம்ம கேக் வந்து ஃப்ரீசரில் வைக்காமே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் வந்து நார்மல் விப்பிங் க்ரீம் தான் நான் கொடுத்து டெக்கரேட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இந்த ஜெல்லை வந்து மிக்ஸ் பண்ணி செகண்ட் லேயர் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கேக் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி ஓரங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பரான blackcurrant கேக் கிடச்சிருச்சு. இந்த டிசைன் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் நடுவில் டிசைன் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா நம்ம அந்த ஜெல் தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கிறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு.